அண்ணா பல்கலைக்கழக மாணவி, நம்முடைய தங்கை, அவளுக்கு இழைக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாம் நடத்துகிற இந்த போராட்டத்தில் அதற்கு ஆதரவாக கலந்து கொண்ட காவல்துறை தங்கைகள் அனைவருக்கும் வள்ளுவர் கோட்டத்திலேயே அனுமதி கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய விட்டிருந்தால் 3 மணி நேரத்தில் முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். அது சென்னை செய்தியாக மட்டும் இருந்திருக்கும். அதனால் அவர்களை அங்கே பேச விடாது கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்தால் அது அரசு மண்டபம். அது ஐயா முதல்வர் அவர்கள் தலைமையிலேயே ஆர்ப்பாட்டத்தை கை காசு, கவர்மெண்ட் காசு, குழந்தைகளுக்கு போடுவதோடு உப்புமா போடாமல் எங்களுக்கு ஒரு பருப்பு சோறை போட்டு போராட வைத்து, அங்கே நடந்திருந்தால் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க முடியாது. எல்லாரும் ஏறி பேசுங்கள் பேசுங்கள். அதே என் மகன்லாம் கேலி பண்ணுறான், பேரறிவாளன், சும்மா எனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தை நாடெங்கிலும் வரவை செய்து பேரெழுச்சியாக நடக்க வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசிற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உங்களுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும். இங்கே பேசிய எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை மேம்போக்காக இல்லாமல் அறிவுபூர்வமாகவும் மிக ஆழமாகவும் தர்க்க அளவிலும் எடுத்து வைத்தீர்கள். எல்லாருமே எடுத்து வைத்தீர்கள். உங்களுக்கு இருக்கிற சமூக பார்வை, பெண்ணிய பாதுகாப்பு, சட்ட அறிவு எல்லாவற்றையும் எடுத்து வைத்து உரையாற்றினீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இதை ஒரே ஒரு நிகழ்வு, அந்த தங்கைக்கு மட்டும் நிகழ்த்தப்பட்ட கொடுமை என்று பார்த்துவிட முடியாது. இதற்கு முன்னும் இதற்கு பின், இதற்கு முன்பு எத்தனை இது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கக்கூடும் என்று எண்ணும்போது தான் நமக்கு பெரிய அதிர்ச்சியும் அச்சமும் வருகிறது. நமக்கு சொல்லப்பட்ட தகவல், அந்த தங்கையிடத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட தகவல், யாராவது ஒரு பெண் தன்னுடைய அன்பிற்குரியவரோட அல்லது காதலரோட நண்பரோட தனியாக சென்று ஒரு காட்டுப்பகுதியில் அல்லது அந்த வளாகத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அமர்ந்து பேச அமர்ந்த 10வது நிமிடத்தில் இவர் வந்து விடுவாருங்கிறாங்க. இப்ப இந்த தங்கைக்கு நிகழ்ந்து இருக்கிறதே இது இன்று, அதுபோல நேற்று நடந்திருக்குது. ஒரு தங்கைக்கு நடந்திருக்குது. இவள் துணிந்து சொல்லிட்டாள், அவள் சொல்லலை. ஆனால் இந்த தங்கை சொல்லியிருக்கா, நேற்று என்னுடைய தோழிக்கு இதே மாதிரி நிகழ்ந்திருக்குன்னு சொன்னோம்னா அவளையும் கூப்பிட்டு அப்புறம் விசாரிச்சிருக்காங்க. அது 2 பேருக்கு என்னென்னா, இவள் தன்னுடைய நண்பரோட அமர்ந்து பேசிய இடம் வேறு, அவள் தன்னுடைய நண்பரோடு அமர்ந்து பேசிய இடம் வேறு, வெவ்வேறு தூரங்கள். ஆனால் சரியாக அந்த இடத்திற்கு இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர் எப்படி சரியாக 10 நிமிடங்களில் வர்றார். அப்போ யாரோ ஒருவர் இந்த கண்காணிப்பு கருவியில் அதை பார்த்துருந்து அவருக்கு தகவல் கொடுத்து அவர் அங்கே போய் அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் தெரியாமல் தூர இருந்து அதை காணொளிப்படுத்தி அவர்கள் என்னென்ன பேசிக்கிறார்கள், என்னென்ன செய்கிற காணொளிப்படுத்தி பிறகு அதை அந்த பெண்ணுகிட்ட காட்டி அச்சுறுத்தி, இதையெல்லாம் நீ எனக்கு என்னுடைய விருப்பத்திற்கு நீ இணங்கவில்லை என்றால், நான் சொல்வதை செய்யவில்லை என்றால் இதை வெளியிடுவேன். இதை இந்த ஆசிரியர் எனக்கு தெரியும், இந்த பேராசிரியர் தெரியும், அவற்றை காட்டுவேன், உன்னுடைய பெற்றோருக்கு அனுப்புவேன், இதை வலைத்தளத்தில் ஏற்றி விடுவேன், உன்னை எதிர்காலம் என்ன ஆகும். அப்படி என்றால் இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னா நான் சொல்கிறத நீ கேளு என்று அவர் ஒரே ஒரு பெண்ணிடத்தில் அப்படி பேசியிருப்பார் அப்படின்னு நம்ம எப்படி நம்புறது? இதுக்கு முன்னாடி எத்தனை பெண்களை இவர் இது போல பேசியிருக்கக்கூடும்,
இது ஒரு பெரிய வலைப்பின்னலாக இருக்குங்கிற அச்சத்தில் தான் இதை தீர விசாரியுங்கள், இதற்கு உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று நாம் சொல்கிறது காரணம் தான். இப்போ திராவிட இங்கே பேசிய தம்பையெல்லாம் சொன்னாங்க, இதே இவர் திமுக கட்சியில் சார்ந்த ஒரு ஆண்மகனாக இருந்துட்டார், விட்டுட்டோம். இதையே திமுக கட்சியை சார்ந்த அந்த கட்சியின் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி நேர்ந்திருந்தா நம்மளை இப்படி போராட விடாமல் தடுத்துருப்பாங்களா என்ன? இங்கே பேசிய இவ்வளோ பேரும் நீங்கள் சொல்றீங்க, இந்த வழக்கு அரிதினும் அரிதா அன்னைக்கு ஒன்றும் நடந்துடல. இவர்கள் கடந்த ஆட்சியை சொல்கிறாங்க. இங்கே தம்பி பேசிய தென்னரசு கூட பேசுனாங்க, தம்பி ஸ்ரீதர் எல்லாரும் பேசுனாங்க. பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் கொடுமை இருக்குது, அது காணொலி ஆவணமாக வரும்போது பார்த்த எல்லாருமே பதறினார்கள். அந்த தங்கைகள் கதறி அழுவது, அந்த குரல் இன்னும் நம்ம கேட்குது. அந்த காணொலியை முற்றுமுழுதாக வேக வேகமாக அதை மறைச்சாங்க. காரணம், அந்த செயலில் ஈடுபட்ட எல்லோருக்கும் இருந்த அரசியல் பின்புலம் தான் அது பாதுகாத்தது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி என்ன? நாங்கள் வந்தால் உடனடியாக அவர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்குவோம். நாங்கள் ஏன் அதை பற்றி வாயே திறக்கல? இது 1 2 இல்லையே. ஆசிபாவிலிருந்து ஆரம்பிக்குது. மணிப்புள்ள 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி வீதியில் நடக்க வைத்து சுற்றி ஆண் மக்கள் நடந்து போய் வன்புணர்வு செய்து உயிரோடு தீ வச்சு கொளுத்திய போது எத்தனை பேர் இங்கே கொதித்தெழுந்தார்கள், எவ்வளவு போராடினார்கள்? ஒன்றுமில்லை. ஆசிபா ஒரு 8 வயது ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, அப்படிதான் பார்க்கணும். அவளை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும். 22 பேர் ஒரு வாரத்திற்கு மேலாக வைத்து முதல்ல காலை உடைச்சி கையை உடைச்சி அவளை மயக்க நிலையில் வச்சு பல நாட்கள் ஒரு பச்சிலம் குழந்தையை வன்புணர்வு செய்தவனை கைதி பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவர்கள் முழக்கமிட்டது பாரத மாதாக்கு ஜெய்தான். என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில்? அப்படியே அந்த செய்தி கடத்தி விடப்பட்டது, மறக்கடிக்கப்பட்டது. பல்கீஸ் பானுக்கு நடந்தது என்ன? இதேதான். எல்லா குற்றவாளிகளும் விடுதலையானார்கள், அவர்களும் இதே முழக்கத்தை வைத்துத்தான் வெளியில் வந்தார்கள். பேசுவதற்கு ஒருவனும் இல்லை. அதேதான் பொள்ளாச்சியில் நடந்த வன்புணர்வு. தங்கை ஸ்ரீமதிக்கு என்ன நடந்தது? அது கொலையா தற்கொலையா என்பது கூட இன்னும் முடிவு வரல. இதில் என்ன கொடுமை என்று பாருங்கள். அது கொலை என்று நம்மை போன்றவர்கள் குற்றம் சாட்டுகிறோம், அது தற்கொலை என்று நிர்வாகங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதிகாரம் சிபிசிஐடி விசாரணை என்று சொல்லுது. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? அதுவும் ஐயாட்டத்தை இருக்கு. சிபிசிஐடி யார்கிட்ட இருக்கு? அதுவும் ஐயாட்டத்தை இருக்கு. இது எப்படின்னா, எனக்கு இட்லி வேணாம் அப்படின்னா யாரு? தோசை மாவு எது? ஒரே மாவு தான். சுடுறது யாரு? அதே மாஸ்டர் தான். எந்த மாஸ்டர்? இந்த மாஸ்டர் தான். இந்த மாஸ்டருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ரெண்டையுமே ஒழுங்கா செய்ய தெரியாது. அதுதான் பிரச்சனை. காவல்துறை சரியில்லைன்னு சிபிசிஐடிக்கு மாத்திரேன் அப்படின்னா, மாத்திரியா? ஏன் மாத்திரியா? என்ன செய்றீங்க? என்ன கதை விட்டு? எத்தனை வருஷம் கதை விட்டு இந்த கதையை?